ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே வாழைப்பழம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எல்கேஜி யூகேஜி புக்கில் 1 பனானா 2 பனானா 3 பனானான்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புக்கில் இல்லாமல் ரியலாக நீங்களே இந்த மாதிரி பனானாஸ் பின்னி குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். இதை கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இதை பின்னும் போதே நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ரியல் வாழை மரம் மாதிரியே ஒரு வாழை மரம் வாழைத்தாரோட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ஒரு பனானா பின்னுறதுக்கான ஒயர் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். 1 2 2.5 அடி, 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இதையே அளவாக வச்சு இன்னொரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒயர் வந்துட்டு இந்த 2.5 அடியை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 அடி விட்டு கட் பண்ணிக்கோங்க. 1/4 அடி கம்மியாக கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 2.5 அடியில் கட் பண்ண இந்த 2 ஒயரை வச்சு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரி பின்ன போகிறோம். இதுதான் வாழைப்பழத்தோட காம்பு. இந்த 2 ஒயரையும் சரி சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும். இதில் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரை எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். ஒரு லூப் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ கடைசியாக ரைட்டில் ஒரு ஒயர் இருக்குது, அதை இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடும். இது பிகினருக்கு புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நடுவில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஒயரை மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் ரைட்டில் இருக்கிற இந்த ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 பின்னல் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். வாழைப்பழத்தோட காம்பு ரொம்ப நீளமாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ மறுபடியும் ரைட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வரேன். 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். இப்போது லெஃப்ட் ஒயரை பின்னுறேன். இந்த மாதிரி எந்த கிரிப்புமே இல்லாமல் தனியாக பின்னுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளில் மாட்டிக்கோங்க. நான் ஒரு சின்ன நோஸ் பிளேயரில் இதை மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு நார்மலாக கூடைக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னதில்லை அப்படின்னாக்கா மேலே ஐகார்டில் 2 ஒயர் உருட்டு கைப்பிடியோட லிங்க்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன். நார்மல் கூடைக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காம்பு வந்துட்டு பின்னுங்க. இப்போ நோஸ் பிளேயரில் நான் மாட்டி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி ஒரு 2 பின்னல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கேப் வந்துட்டு கொஞ்சம் தெரியும். ஸோ நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 பின்னல் போட்டுக்கலாம். ரொம்ப நீளமாகவும் இந்த காம்பு இருக்கக்கூடாது. வாழைப்பழத்துக்கு காம்பு இருந்தால் தான் அது வாழைப்பழம் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னணும். இப்போ காம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லா காம்பும் ஒரே அளவில் பின்னுங்க. நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து இப்போ நம்ம முடி போட போகிறோம். நடுவில் இந்த 2 ஒயரில் எந்த ஒயர் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து தான் இந்த மாதிரி முடி போடணும். நார்மல் நாட் மாதிரி போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த கேப்பில் வந்துட்டு சொருகி விடணும். அவ்வளோதான். இது பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருகி விடணும். அடுத்து 2.5 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி திருப்பிக்கலாம், இந்த ஒயரோட ரிவர்ஸ் சைடு இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக திருப்பிக்குவாங்க. ஒயரோட பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 3வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஒயருக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஒயரை சொருகணும். எப்படி சொருகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. நம்ம முடி போட்டோம் இல்லையா, அதே அந்த கேப்குள்ளே தான் சொருகியிருக்கேன். சொருகிட்டு 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. 3வது ஒயர் 2.5 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 1/4 அடி ஒயர் வந்துட்டு நமக்கு மிச்சம். இப்போ 3 ஒயரும் ஒரே அளவில் நமக்கு வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல 6 ஒயர் இருக்குது இல்லையா, ஒரு ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஒயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஒயர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கிட்டு இப்போது நான் ஆம்லா நாட் போட போகிறேன். லேயராக ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரில் படுற மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி 2வது ஒயரையும் மடிச்சுக்கோங்க. நேர் ஆப்போசிட் ஒயரில் படுற மாதிரி வைக்கணும். அடுத்து 3வது ஒயரை இப்படி டைட்டாகவே வச்சுக்கோங்க. 3வது லூப்பில் வந்துட்டு நம்ம எந்த ஒயரையும் சொருக மாட்டோம். இப்போது இந்த 6 ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று கலைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயர் மாறிடுச்சு அப்படின்னாக்கா நாட்டு வராது. இப்போது ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ திரும்பின ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வந்துட்டு இதுக்கு ரைட் சைடு இருக்கும். இதை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அடுத்து 2வது திரும்பின ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து கடைசியாக 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கணும். இதை எடுத்து 2 லூப்பில் போடணும். நார்மலாக எப்படி நம்ம லேயராக ஆம்லா நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். சுற்றி இருக்கிற 6 ஒயரையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். காம்பை பின்னிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆம்லா நாட் போட்டிருக்கோம். ஸோ சைடில் வந்துட்டு இந்த ஆம்லா நாட் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலேயே ஆம்லா நாட் போட்டிங்கன்னா இப்படி கிராஸாக வந்துட்டு போயிடும். இந்த காம்புக்கு மேலே இந்த மாதிரி நமக்கு இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஆம்லா நாட்டை காம்புக்கு மேலே நீங்கள் தான் தள்ளி கொண்டு வரணும். ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் இருக்காது. லைட்டாக இப்படி பிடிச்சி திருப்பினீங்கனாலே அந்த காம்புக்கு மேலே வந்துட்டு இந்த ஆம்லா நாட்டு வந்துடும். இந்த காம்புக்கு மேலே கொண்டு வந்துட்டு நல்லா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காம்புக்கு மேலே ஆம்லா நாட் வந்துருச்சு. இப்போ அடுத்து இதுக்கு மேலே எப்பவும் போல் லேயராக ஆம்லா நாட் போட போகிறோம். நமக்கு நேராக இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் 2வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3வது ஒயரையும் மடிக்கணும். 3வது ஒயரை டைட்டாக வச்சுக்கோங்க. 3 ஒயர் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மேலே ஆம்லா நாட் போடணும். ஓகேவா? இப்போ 3வது நாட் போடுறேன் பாருங்கள். நமக்கு நேராக இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். பக்கத்தில் 2வது ஒயரையும் மடிங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை மடிக்கும் போது 1 இன்ச் அளவுக்கு லூப் இருக்கணும். 3வது ஒயரை டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் பள்ளமான பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து இந்த 2வது ஒயரில் பள்ளமாக இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயர் இந்த பள்ளமான பக்கம் திரும்பி இருக்கு பாருங்கள், இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி லேயராக ஆம்லா நாட் போட்டு நிறைய கிராஃப்ட் ஒர்க் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு நாட் எப்படி போடுறதுன்னு கூட பார்த்துக்கலாம். நமக்கு நேராக இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் மடிக்கணும். 3வது ஒயரை டைட்டாக மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி மேலே வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை 2 லூப்லேயும் போடணும். லாஸ்ட் வீடியோவில் வாழை மரமும் வாழைத்தாரும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த வாழைத்தாரை வந்துட்டு இந்த மாதிரி ஆம்லா நாட்டில் போடல, ட்ரையாங்கிள் நாட்டில் வந்துட்டு போட்டிருப்போம். 3 ஒயரை மட்டும் வச்சு சின்னதாக பனானா பின்னியிருப்போம். இதை பின்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த வாழைப்பழத்தை எல்லோ கலரில் பின்னிக்கலாம், க்ரீன் கலர்லேயும் பின்னிக்கலாம், செவ்வாழை மாதிரி ரெட் கலர்லேயும் நீங்கள் பின்னிக்கலாம். என்னதான் க்ரீன் ரெட் கலரில் பின்னாலும் இந்த எல்லோ கலர் மாதிரி ரியலாக வந்துட்டு இருக்காது. ஒரு ரோல் ஒயரில் குறைஞ்சது 210 200 அடி ஒயர் வரைக்கும் இருக்கும். நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்துட்டு மாறலாம். கண்டிப்பாக 200 அடிக்கு மேலே தான் ஒயர் வந்துட்டு இருக்கும். ஒரு வாழைப்பழம் பின்னுறதுக்கு 7 அடி ஒயர் தேவைப்படும் அப்படின்னாலும் குறைஞ்சது உங்களால் 30 வாழைப்பழம் ஒரு ரோலில் பின்ன முடியும். ஒரு வாழைப்பழத்தை குறைஞ்சது 15 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 450 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் கீ செயினோட சேர்த்து சேல் பண்ணுறதா இருந்தால் 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுங்கள். ஹோல்சேலாக நீங்கள் கீ செயின் வாங்குனீங்க அப்படின்னாக்கா இன்னும் கூட ரேட் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரோல் ஒயரில் நீங்கள் நார்மலாக ஒரு கூடை செஞ்சு சேல் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். லாஸ்ட் வீடியோவில் வாழை மரம் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாழை மரம் பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஒயர் தான் தேவைப்படும். அதை 250 300 ரூபாய் வரைக்கும் கூட உங்களால் சேல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். இதை விட வாழைப்பழம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் தடிமனாக வேணும் அப்படின்னாக்கா 4 ஒயர் ஒரு ஒயரும் 3 3.5 அடி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒயர் மெஷர்மெண்ட்டை நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு பார்க்கலாம்.
இந்த வாழைப்பழத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 அடி வரைக்கும் ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். இந்த காம்புலேருந்து மொத்தம் 6 அந்த வளைவு வந்துட்டு இருக்கும். அது நாட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த லூப் மாதிரி இருக்கும், கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வாழைப்பழமும் ஒரே அளவில் பின்னணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம குண்டுமல்லி நாட் போட போகிறோம். இதே ஆம்லா நாட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா மொட்டையாக வந்துட்டு இருக்கும், வாழைப்பழம் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துட்டு அந்த ஷேப் இருக்காது. ஸோ ரியல் வாழைப்பழம் மாதிரியே இருக்கணும்னா இப்போ நம்ம குண்டுமல்லி நாட் போட போகிறோம். எப்பவும் போல் 3 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 3வது ஒயரையும் லூப் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 3 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் இந்த 3 ஒயர் ஒன்றோட ஒன்று கலந்துராமல் பார்த்துக்கோங்க. ஆம்லா நாட் போடுறதுக்கு இந்த ஒயரை அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் மடிப்போம் இல்லையா, ஆனால் குண்டுமல்லி நாட் போடுறதுக்கு இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு திரும்பின ஒயர் இருக்கணும். இப்போது இந்த லூப் தனியாக ஆடுது பாருங்கள், இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். இப்போது 2வது ஒயர் இது நான் லூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதுக்கு லெஃப்ட் சைடு இந்த ஒயர் இருக்கணும். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பு செகண்ட் லூப்பு 2 லூப்பில் போடணும். அடுத்து 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கே லூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இதை எடுத்து 3 லூப்குள்ளேயும் போடணும். குண்டுமல்லி நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் கண்டிப்பாக இந்த குண்டுமல்லி நாட் போடணும், அப்போ தான் ஷார்ப்பாக வந்துட்டு வாழைப்பழம் மாதிரியே அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். ஆம்லா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, ஏன்னா ஆம்லா நாட் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், குண்டுமல்லி நாட் மட்டும்தான் மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல குண்டுமல்லி நாட் போடணும். 6 பக்கத்து ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போது ரியல் வாழைப்பழம் மாதிரியே அந்த ஷேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த வாழைப்பழத்தை நீங்களே பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா வாழைப்பழத்தையும் ஒரே அளவில் பின்னுங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஒயர்ஸை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த ஒயரை அப்படியே சொருகணுன்னா உள்ளுக்குள்ளே போகாது. ஸோ சின்னதாக வந்துட்டு ஆரோ மாதிரி கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி 6 ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும்போது பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லா மாடல் கூடயும் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது ஆப்போசிட்டில் மடித்து இந்த ஒயர்ஸை நம்ம சொருக போகிறோம். இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இதுக்கு நேர் மேலே வந்துட்டு சின்னதாக கேப் இருக்கும், அந்த கேப்பில் தான் இந்த ஒயரை சொருகிறேன். இதை சொருகினதும் பாருங்கள், ஆப்போசிட்டில் கரெக்டாக இந்த ஒயர் வந்துட்டு வெளிப்பக்கமாக வந்துடும். தெரியுதா, இந்த ஒயர் வெளியே வருது பாருங்கள். நான் ஸ்டிக் எடுத்து குத்தி காமிக்கிறேன். 6 ஒயருக்கு மேலே சின்னதாக அந்த கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே நீங்களே ஒரு குச்சி எடுத்து இப்படி சொருக்கி பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் அந்த குச்சி வந்துட்டு வெளியே வரும். ஸோ இந்த எல்லா ஒயர்ஸையும் இப்படி ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கிக்கோங்க. இதுக்கு நேராக மேலே கேப் இருக்குது பாருங்கள், இதில் வந்துட்டு சொருகிறேன். ஈஸியாக போயிடும் ஆரோ மாதிரி கட் பண்ணிங்கன்னா. கொஞ்சம் அந்த ஒயர் வந்துட்டு ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஆரோ மாதிரி கட் பண்ணியும் ஒயர் வெளியே வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து அந்த குத்தி அந்த ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹோல் பெருசு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக ஒயர் வெளிப்பக்கமாக வந்துடும். இப்போ பக்கத்தில் இருக்கிற 3வது ஒயரையும் சொருகிறேன். ஹோலை கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு சொருகிறேன். இப்போ 3 ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகியாச்சு. அடுத்து 4வது ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் நம்ம சொருகணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒயர் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 4வது ஒயர் அந்த ஹோலில் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணணும், இந்த 4வது ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்துட்டு சொருகணும். பக்கத்தில் இருக்கிற ஹோலில் சொருகுனா அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் வந்துட்டு நமக்கு வரும். இந்த ஹோலில் வந்துட்டு சொருக முடியாது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் சொருகிறேன். இப்போ கடைசியாக 6வது ஒயரை சொருகி விடுறேன். ஒரு ஒயரை சொருகினதுக்கப்புறம் உடனே டைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அந்த லூப் வந்துட்டு லூஸாகவே இருக்கட்டும். இது ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லூப்போட அடிபாகத்தில் கொஞ்சமாக B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக இந்த ஒரு வாழைப்பழத்தில் மட்டும்தான் B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். மற்ற வாழைப்பழத்தில் எதுலேயுமே நான் க்ளூ அப்ளை பண்ணல. ஏன்னாக்கா அந்த ஒயர் ஆப்போசிட்டில் மாட்டிச்சு சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது.
இது குழந்தைங்க கையில் விளையாடுறதுக்கு கொடுக்கறது. குழந்தைங்க பிரிச்சிருவாங்க அப்படின்ற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1லேருந்து 2 வயசு குழந்தைங்களுக்கு இது விளையாடுறதுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்து வாயில் வச்சுப்பாங்க. இது பின்னும்போது எல்லோ கலர் வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த கலரும் ஆகாது. பொதுவாகவே பிளாஸ்டிக் விளையாட்டு பொருள் எதுவுமே குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து 1 2 3 சொல்லி கொடுக்கும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா எடுத்து வச்சுருங்க. இப்போது 6 ஒயர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா 6 வாழைப்பழத்தை ஒன்றா வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம். ஒரு அரை டசன் வாழைப்பழம் எப்படி ரியலாக இருக்குமோ அதே மாதிரி 6 வாழைப்பழத்தை ஒன்றா வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒயரை கூட வேஸ்ட் ஆகாமல் குட்டி குட்டி பூக்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்கும். இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர்களை வச்சு செஞ்ச பூ தான் இது. ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு வாழைப்பழத்தில் கீ செயின் மாட்டியிருக்கேன் பாருங்கள். 2 வாழைப்பழம் செஞ்சு அதில் நீங்கள் கீ செயின் மாட்டி சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் சேல் பண்ணணும். இப்போது 6 வாழைப்பழம் இருக்குது. இந்த 6 வாழைப்பழத்தை எப்படி ஒன்றா ஒட்ட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வாழைப்பழத்தோட காம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சொருகிறேன். அந்த காம்பில் கேப் இருக்கும், அதில் சொருக்கிக்கோங்க. இப்போ 2வது வாழைப்பழத்தையும் சொருகிறேன். அந்த வாழைப்பழம் வந்துட்டு இப்படி வளைஞ்சி இருக்கும். அந்த வளைவு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் தான் இந்த ஒயரை சொருக்கணும். திருப்பி சொருகிறாதீங்க. உண்மையான வாழைப்பழம் எப்படி இருக்கும், லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. உங்களுக்கு அந்த மாதிரி வரலனாக்கா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழைப்பழம் ஃப்ரண்ட்டில் பார்த்தா மாதிரி, ஒரு வாழைப்பழம் பேக் சைடு திரும்பி பார்த்தா மாதிரி, ஒரு வாழைப்பழம் சைடில் பார்த்தா மாதிரி சொருகிடக்கூடாது. இங்கே இமேஜ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இருக்கணும். வாழைப்பழம் பின்னுறதை ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஃபினிஷிங் தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு பண்ணணும். 6 வாழைப்பழமும் ஒரே டைரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சொருகியாச்சு. காம்பு வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு காம்புக்கு இடையில கேப் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சொருகணும். ஃப்ரண்ட் சைடு சொருகியாச்சு. இப்படி பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலேயும் இந்த ஒயரை சொருகணும். ஒரு 3-4 சுற்று நல்லா இந்த மாதிரி சுற்றி சொருகிக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைப்பழம் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. ஒரு கடையில் வாங்குகிற வாழைப்பழம் அரை டசன் வாழைப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ நம்ம ரியலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 வாழைப்பழத்தை ஒன்றா ஒட்ட வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி 2 வாழைப்பழத்தை நீங்கள் ஒன்றா ஒட்ட வச்சுக்கலாம். 3 வாழைப்பழத்தை நீங்கள் ஒன்றா ஒட்ட வச்சுக்கலாம். அப்புறம் 4 வாழைப்பழத்தை ஒன்றா விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு இது நீங்கள் ஆக்டிவிட்டிக்காக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்கேஜி யூகேஜி புக்கிலலாம் இருக்கும் இல்லையா, 1 பனானான்னு சொல்லிட்டு 1 பனானா இருக்கும், 2 பனானான்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், 3 பனானான்னு சொல்லிட்டு 3 வாழைப்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்களே ரியல் வாழைப்பழம் மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேல் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாழைப்பழம் 20லேருந்து 25 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். 30 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வாழைப்பழம் உங்களால் செய்ய முடியும். பேக் சைடு சொருகியாச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த ஒயரை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து சொருகிறேன். ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடி என்ன ஹோலில் வந்துட்டு சொருகுனீங்களோ அதே ஹோலில் தான் இப்போவும் சொருகணும். அந்த ஹோல்லையும் மாற்றி மாற்றி வந்துட்டு சொருகக்கூடாது. குறைஞ்சது இந்த மாதிரி 3லேருந்து 4 ரவுண்டு சுற்றி சுற்றி வந்துட்டு சொருகி விடணும். ஏன்னா இதை சாதாரணமான ஆள்கிட்ட நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. சும்மா 1 ரவுண்டு 2 ரவுண்டு மட்டும் ஒயரை வச்சு சொருகுனீங்கன்னா பத்தாது. 2 நாளில் மூளைக்கு ஒன்றா கிடக்கும். அதனால் 3லேருந்து 4 ரவுண்டு வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி சொருகி விடணும். இப்போ ஒரு 3 ரவுண்டு வந்துட்டு நான் சொருகியிருப்பேன். இன்னும் கூட பேக் சைடு இன்னும் ஒரு ரவுண்டு வந்துட்டு சொருக போகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் ஹோம் பேஜில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காம்பில் 4 ரவுண்டு ஒயரை வச்சு சொருகி விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரியல் வாழைப்பழம் மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.